வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கல்யாண முருங்கை செடியும் அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ரெசிபி செஞ்சும் காட்ட போகிறேன். இதுதான் கல்யாண முருங்கை. இதில் ரொம்ப முத்துனதாகவும் இல்லாமல் ரொம்ப கொழுந்தாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் நம்ம கொஞ்சம் இலையாக பறிச்சிக்கலாம். நான் இது வச்சு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ஆகுது. இப்போ தான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை இருக்கிறதெல்லாம் அந்த ஓட்டையை மட்டும் பிச்சுட்டு நம்ம இலையை சமைச்சிடலாம். இந்த கல்யாண முருங்கை பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்கிறாங்க. அதாவது கர்ப்பப்பை கோளாறு, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை போன்ற எல்லா கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் இது தீர்வாக அமையுது. அது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கிற சளி தொந்தரவுக்கும் இது தீர்வாக அமையுது. நம்ம இதை வச்சு இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் இலையை பறித்து வச்சுருக்கிறேன். இதை நிறையா ரொம்ப முத்தி போய் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நரம்பு இருக்கும். இது ஒரு அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மேலே இருக்கிற நரம்புகளை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையில் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஓட்டை இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டை இருக்கிற பகுதியை மட்டும் விட்டுட்டு மற்ற இலைகளை எடுத்துக்கலாம். இதில் எதுவும் புழு இல்லை, நல்லா பார்த்துட்டு க்ளீனாக கிள்ளி எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி எல்லா இலையும் கிள்ளி எடுத்துக்கிறேன். இது நிறைய வீடுகளில் இருக்குது. இது கல்யாண முருங்கை, முள்ளு முருங்கை அப்படின்னு 2 பேர்லேயும் சொல்லுவாங்க. நிறைய வீடுகளில் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் இதை பயன்படுத்துறதில்ல. நான் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி உணவில் எடுத்துக்கிறேன். இது எளிமையான முறையிலேயே நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம். அடையாவும் செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் நார்மலாக நம்ம ரெகுலர் தோசை மாவில் கலந்து தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்றோம். பாருங்கள், நான் இலையெல்லாம் கிள்ளிட்டேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். காற்றுல வர்ற மண் எல்லாமே இந்த இலைகளில் படிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு போடுறது நல்லது. இந்த மாதிரி கழுவிட்டு சின்னதாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற இலையை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கிள்ளி போட்டுக்கிட்டா நல்லது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது 2ஐயும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். திப்பியே இல்லாமல் நல்லா மையாக அரைச்சிடணும். இப்போ தோசை மாவில் நல்லா கலந்தாச்சு. நான் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு போடல. நீங்கள் உப்பு போடாத மாவு வச்சுருந்தீங்கன்னா உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. தோசை மாவு பதத்துக்கு கலந்தாச்சு. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசையை ஊற்றி எடுத்துடலாம். இதுக்கு ரொம்ப மெல்லிசாவும் ஊற்றாமல் ரொம்ப மொத்தமும் ஊற்றாமல் மீடியமான சைஸில் ஊற்றி எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் இப்படியே கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயமெல்லாம் நம்ம தாளித்து கொட்டிட்டு தோசை ஊற்றுவோம். அப்படி ஊற்றினாலும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். நம்ம தோசை 2 பக்கமும் வெந்த உடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம முடக்கத்தாங்கீரை, தூதுவளைக்கீரை, அப்புறம் முசுமுசுக்கு கீரை, இது எல்லாத்துலேயும் இதே மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.